Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகட். இன்றைக்கி இந்த வீடியோவில் PowerBIயில் ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து நம்மளால் இந்த சார்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரது அது ஒன்றா தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கும். இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும், நாட் த டெக்ஸ்ட் வேல்யூஸ், ஓகேங்களா. அது நீங்கள் ஃபஸ்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இதில் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேட்டர் பிளாட்ஸ் ஆர் யூஸ் டு அப்சர்வ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அதோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது, அதாவது பிட்வீன்ஸ் த வேல்யூஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளால் ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்மளுக்கு என்னென்னா ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை வந்துட்டு நம்ம எப்படி PowerBIயில் கிரியேட் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கேட்டர் பிளாட் எப்படி இந்த PowerBIயில் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸ் உங்களுக்கு வரும், டாட்டர்ஸ் வித் லைன்ஸ், ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி உங்களுக்கு அந்த விஷுவல் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அது எங்கே கொடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் அப்படின்ற இடத்துல வந்து எந்த கேட்டகரி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப் கேட்டகரி எடுத்து கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா, வேல்யூஸில். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் கிடைக்கும், ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் எடுத்து போடுறேன், ஓகே. எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கம்பேரிஷன் வேணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணும், எனக்கு ப்ராஃபிட் கம்பேரிஷன் வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான உங்களுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை ஹோவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப் கேட்டகரிஸ் வைஸ், ஓகேங்களா, சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ, சம் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியுது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணாது, டெக்ஸ்டுவல் காலம்ஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது, ஒன்லி நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் அக்செப்ட் பண்ணும், ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட், இதை வந்து நீங்கள் எதை வச்சு கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ நம்ம கொடுத்துரு சம் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட லெஜெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து லெஜெண்ட் எடுத்து சப் கேட்டகரின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சம் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ராஃபிட் வித் சப் கேட்டகரி கம்பேரிஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான இங்கே இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்குது. எவ்வளோ நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 40Kக்கு எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து ரொம்ப அதாவது 40Kக்கு மேலே நம்மளுக்கு தானே வந்துருச்சு, அதாவது 200K. ஸோ 40K and 200K. ஸோ இந்த இதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துருக்கு அப்படின்றத நம்மளை பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கும் அதோட வேல்யூஸ், ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகே. சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டடாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ எனக்கு வந்து சைஸ் வந்து இந்த பபுள்ஸ் வந்து சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், குவான்டிட்டி எடுத்துன்னு கொடுக்குறேன். எனக்கு குவான்டிட்டி வைஸில் எனக்கு ஈச் பபுள்ஸ் வந்து எனக்கு எந்த குவான்டிட்டி வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, எந்த கேட்டகரிஸ் வந்து அதிகமாக நம்ம இது பண்ணியிருக்கு, எது வந்து கம்மியாக பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால் இதுவும் பண்ண முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. எதுனா பைண்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது, ஏன்னா அதோட பபுள் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 5974, ஓகே. ஸோ மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி தகுந்ததில் குவான்டிட்டிலே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5794 பைண்டர்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், இது மாதிரி நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு மினிமலாக ஒரு வந்து ஸ்கேட்டர் பிளாட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மெத்தட், ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளே ஆக்சிஸ் அப்படின்ட்டு இருக்கும். ப்ளே ஆக்சிஸ் அப்படின்றது என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேட்டட் வீடியோ மாதிரி, அதாவது அனிமேட்டட் சார்ட் மாதிரி நம்மளுக்கு வரும், ஓகே, அனிமேட்டட் சார்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஷிப் மோட் எடுத்துங்க போடுறேன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. சாரி, இது அக்செப்ட் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், மேபி நான் வந்துட்டு மந்த் எடுத்து போடுறேன்னு வச்சு. ஸோ மந்த் வைஸ் எனக்கு கம்பேரிஷன் வேணும் அப்படின்ட்டு என்னாச்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் இண்டிகேட்ஸ் ஃபவுண்ட் த குரூப் பை ப்ரொஜெக்ஷன், ஓகே, ஃபைன்.
லெஜெண்ட் எடுத்துடலாம். இப்போ லெஜெண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ளே ஆக்சஸ். ஸோ இப்போ ப்ளே ஆக்சஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நான் இங்கே இந்த லெஜெண்டில் போட்டது ப்ளஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அக்ரிகேஷன் பண்ணுது. ஸோ லெஜெண்டில் நான் போடும்போது போயிடும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஆக்சுவலி அந்த லெஜெண்ட் வந்து நம்ம ஏதாவது ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அது மாதிரியான இஷ்யூ காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செக்மெண்ட்டுக்கு எதுவும் காமிக்கல, பட் ஆனால் சப் கேட்டகரியாக எனக்கு காமிக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம இங்கே சப் கேட்டகரி இங்கே வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் நம்ம லெஜெண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து செக்மெண்ட் வைஸ் சப் கேட்டகரி கம்பேரிஷன். ஸோ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், சப் கேட்டகரியில் சேர்ஸு, செக்மெண்ட் வந்து ஹோம் ஆஃபீஸ், அதோட சேல்ஸ் எவ்வளோ, அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, மந்த் வந்து எதுனா டிசம்பர் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ளே ஆக்சஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அனிமேட்டட் சார்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இது மந்த் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேட்டா பாயிண்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது உங்களால் ஈஸியாக அதில் பார்த்துக்க முடியும். தெரியுதுங்களா. ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டூல் டிப்ஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணணும், இன்னும் அதிகமான ஆட்ரிபியூட்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் வந்து அந்த காலம்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேட்டர்பிளாட் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இதோட ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஆஸ் யூஷுவல் சைஸ் அண்ட் ஸ்டைல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கேன். டைட்டில், ஓகேங்களா, டைட்டில் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லாக்ரிதம் ஸ்கேல் வேணுமா, ஓகேங்களா, இல்லை இன்வெர்ட் ரேஞ்ச் வேணுமா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். அதில் நம்மளுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ், அதுக்கப்புறம் டைட்டில். இதுக்குண்டான டைட்டில் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டைட்டில். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைட்டில் ஆக்சுவலி சம் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அதோட டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து ஒய் ஆக்சிஸ் த சேம், இட் வில் பி டிக்டோ. எக்ஸ் ஆக்சிஸ் சேம் திங் தான் இங்கே நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது லெஜெண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதோட இது பார்த்திங்கன்னா டைட்டிலோட ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து கிரிட் லைன்ஸ். ஸோ கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலில் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு இது மாதிரி ஒரு கிரிட் லைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ அது டாட்டடாக வேணுமா, இல்லை வந்துட்டு எனக்கு சாலிட் லைனாக வேணுமா, அது மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டேஷ் லைனாக வேணுமா. ஸோ இது மாதிரி உங்களால் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜூம் ஸ்லைடர் நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட்டில் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஜூம் ஸ்லைடர் எதுக்கு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ இன்டெப்த்தாக நம்மளால் இருப்பாங்க 10,000லேருந்து வரும்போது இது மாதிரி பார்த்துக்க முடியும் உங்களால். ஸோ இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பார்த்துக்கலாம், உங்களால் ஒய் ஆக்சிஸ்லேயும் பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கர்ஸ். ஸோ இந்த டாட்டோட வந்து நான் வந்து இந்த மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கொயர்ட் மாற்றிக்கலாம், இல்லைன்னா டைமண்ட்ஸ் மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் திங்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபில் ஒன்லி, பார்டர் ஒன்லி அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன். பார்டர் மட்டும் கொடுத்தா பார்டராக நம்மளுக்கு மாறிக்கும், ஃபில்லுனா உங்களுக்கு ஃபில்லாகவே மாறிக்கும் ஃபுல்லாக அது மாதிரி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாட்டர்ஸ் இது பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதோட சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர்ஸ், உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் அதாவது கைட்லைன்ஸ் இந்த மாதிரி உங்களோட பிராண்ட் கலர்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து கேட்டகரி லேபிள்ஸ் அப்படின்னா ஈச் டேட்டா பாயிண்ட்ஸ் முன்னாடி கேட்டகரி லேபிள்ஸ் நம்மளால் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி லேபிள்ஸ், அதோட ஃபாண்ட்டு, சைஸ் இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றா பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும்னா அந்த பேக்ரவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைன்பாக உட்காந்துடும். ஓகேங்களா. வேணும்னா நம்ம தூக்கிடலாம். ஓகே, ஃபைன். அடுத்தது பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட். ஆஸ் யூஷுவல் எல்லா சார்ட்டுக்குமே இருக்கிற பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க மெக்கானிக்கன். அடுத்தது ரெஃபரன்ஸ் லைன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ரெஃபரன்ஸ் லைன்ஸை வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நாங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் இயர் மேபி CY கரண்ட் இயர்னு கொடுத்துட்டு ஆவரேஜ் லைன் கொடுப்போம்.
அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நிமிஷம் average line and this one is average line and sum of sales. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன sum of profit அப்படின்னு மாற்றணும். ஸோ இப்படி மாற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைசிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் தகுந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எங்கே மீட் ஆகுது அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணி பார்த்துக்க முடியும். மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் நம்மளால் டிவைட் பண்ணி நம்மளால் அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸ் வந்து கம்பேர் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிமெட்ரி ஷேடிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மாதிரி இது வந்து நம்ம என்னென்ன இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதுக்கு நிறைய படிக்கணும் ஆக்சுவலி. நானும் அவ்வளோக்கு அது யூஸ் பண்ணதில்லை சிமெட்ரிக் ஷேடிங்கெல்லாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரேஷியல் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த டேட்டா போய்ட்டு அதாவது 0Kலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ 0Kலேருந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு க்ரோத் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா. 35K வரையும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் போயிருக்கு அப்படின்றத நம்மளால் ரேஷியோ லைன் வச்சு பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ரேஷியோவில் என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் இங்கே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான் ஸ்கேட்டர் பிளாட்டோட பேசிக் திங்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய இன்டெப்த்தாக பார்த்திங்க அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெவலில் நிறைய லாஜிக்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ பேசிக் லெவலில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் இன்னும் கொஞ்சம் ஸ்கேட்டர் பிளாட்டில் நம்ம எப்படிலாம் வேல்யூஸ் வந்து கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறது, அதோட லாஜிக்ஸில் நம்ம எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.